வணக்கம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். உலகெங்கும் தமிழ் மனம் பரப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு பல நேயர்கள், எத்தனையோ நாடுகளில் இருந்து நமக்கு அழைப்புகள். காரணம், உலகெங்கும் தமிழ் தமிழ் என்கின்ற ஒரு எதிரொலிதான் காரணம். ஒரு மிகச்சிறந்த உன்னதமான கலை பயணத்தை நோக்கி நாம் நகர்கின்ற போது நியூ ஜெர்சியில் ஒவ்வொரு வீதியிலும் எம்.எஸ். சுப்புலட்சுமியின் காற்றினிலே வரும் கீதம், இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கின்ற அதே வேளையில் அடுத்ததாக நம்ம நேர இங்கிலாந்து போகிறோம். இங்கிலாந்தில் குறிப்பாக அந்த லிட்டில் இந்தியா, லண்டனில் லிட்டில் இந்தியா, அந்த இடத்துல நமக்கு அழகான சலங்கை ஒலிகள் கேட்கின்றன. அங்கிருந்து கடந்து ஒவ்வொரு நாடாக சென்று நாம் சிங்கப்பூர் போனால் ஒரு வீர வசனம், கண்ணகியினுடைய சிலம்பு, காற்சிலம்பை கையிலே வைத்து கொண்டு அவள் பேசுகின்ற அந்த வீர வசனம், இதை கேட்கின்றோம். இதையெல்லாம் செய்வது யார்? பழைய காலத்து மக்களா? இல்லை, புதியவர்கள், இளம் தலைமுறையினர், மாணவர்கள், மாணவிகள். இவர்கள் தமிழின் பால் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு ஆற்றுகின்ற அருமையான இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உலகம் வியந்து பாராட்டுகிறது. வாஷிங்டன், சியாட்டல் பக்கத்தில் எவரெட் என்ற பெருநகரத்தில் அருமையான கலை விழா. யார்? ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞர் சந்தியா பார்கவி நாட்டியாலியா என்ற அருமையான நடன பள்ளியை ஆரம்பித்து 80க்கும் மேற்பட்ட மாணவிகள். இவர்களுடைய கலைநுட்பமான அந்த பயணத்தை அவர்களே சொல்கிறார். அவர்களோடு பேசுபவர் வாஷிங்டன் அந்த மாகாணத்தினுடைய கலை மற்றும் பண்பாட்டினுடைய இயக்குநரான லதா சாம்பமூர்த்தி. இவர்களுடைய உரையாடலை கேட்கின்ற போது எல்லா நாடுகளிலும் கலையை வளர்க்க முடியும். காரணம் ஆர்வம்தான். வணக்கம், நான் லதா சாம்பமூர்த்தி. இங்கே வாஷிங்டன் மாகாணத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கமிஷனராக இருக்கேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் இந்த தமிழ் பாலம் தூர்தர்ஷன் நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, எவரெட்டில், வாஷிங்டன் மாகாணத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பரதநாட்டியம் கலைஞர் இங்கே நம்மளோட இருக்காங்க. அவங்க பேர் சந்தியா பார்கவி. அண்ட் அவங்களுடைய ஸ்கூல், அதனுடைய ஆனுவல் ஈவெண்ட் இன்றைக்கி நடக்க போகிறது இன்றைக்கி. அண்ட் வெல்கம் சந்தியா. வணக்கம். உங்களுடைய ஸ்கூல் பேர் என்ன? இங்கே டான்ஸ் அகாடமி ஸ்கூல் பேர் பார்கவி பரதநாட்டியாலயா சமாமிஷில் இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷமாக அதை நடத்திட்டுருக்கீங்க? இங்கே ஒரு 15 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜி, அவங்க ஆற்றுல தான் ஆரம்பித்தோம். ஸோ நான் இங்கே புதுசாக பாஸ்டன்லேருந்து மூவ் பண்ணி வந்தப்போ எனக்கு தமிழ்கார யாரையுமே தெரியாது. அப்போ தான் வந்து எனக்கு பழக்கமானா ராஜி. அதுவும் ஃப்ரெட் மயரில் கடையில் எதேச்சியாக பார்த்து பழகினோம். அதுக்கப்புறம் உடனே ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் நான் இது மாதிரி பாலவிஹாரெல்லாம் நடத்தின்னு இருக்கேன், என்னோட பசங்களே இருப்பா, அப்படி ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி நான் டான்ஸ் கற்றுண்டேன் அப்படின்னு. உடனே வந்து இங்கே என் பசங்களுக்கு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. தன்னோட பசங்களே காமிச்சு கொடுத்து ஒரு 4-5 பசங்களுக்கு ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஒரு மகாவிருட்சமாக அழகாக அருமையாக இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி ராஜி. ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன விதையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த விதையாக சில பேர் வந்து நம்ம கம்யூனிட்டியில் செயல்படுறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ராஜி. அண்ட் பார்கவி, இந்த ஆனுவல் ஈவெண்ட் எத்தனாவது வருஷம் இது உங்களுடைய நடன பள்ளியில்? இது வந்து கிட்டத்தட்ட 12வது வருஷம் நடத்தின்னு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி இது ஆனுவல் டேவாக பண்ணலை. இது ஒரு பெரிய மெகா ப்ரொடக்ஷனாக ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து முதல் வாட்டியாக லிரிக்ஸ் எல்லாம் எழுத வச்சு மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி அதுக்கும் வந்து ஒத்தாசையாக இருந்தாங்க ராஜி. இப்போ லிரிசிஸ்ட்டை காமிச்சு கொடுத்து. அண்டு சுப்பு அண்ணான்னு பேர், கீபோர்ட் சுப்பு அண்ணான்னு பேர். அவர் தான் டாக்டர் PR வெங்கட சுப்ரமணியன். ஸோ அவர் கம்ப்ளீட்டாக லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் மியூசிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் நடுவில் சில பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் கூட போட்டு
அமைச்சுப்படுத்தி கொடுத்துருக்காரு. அண்ட் அதில் இன்னொரு விசேஷம் என்னதுனாக்கா, ராஜி அவங்களே ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு பாட்டை எழுதி அதை வந்து நான் இன்னைக்கு ஆட போகிறேன் சரஸ்வதி தேவி மேலே. ஸோ என்னை பார்த்தாலே தெரியுது, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு புடவையெல்லாம் உடுத்திருக்கேன். ஸோ சரஸ்வதியாக நான் வந்து நடிச்சின்னு இருக்கேன் இந்த ப்ரொடக்ஷனில். இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னாக்கா, இது திரிமூர்த்தி திரிதேவியை பற்றி சொல்கிறோம். ஸோ மும்மூர்த்திகளும் வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும், உலகத்துக்கு எல்லாருக்கும் நன்மையை கொண்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் இந்த ப்ரொடக்ஷனில். ஸோ இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னது அப்படின்னாக்கா, இந்த கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் பிளேஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பெண்களால் குறிச்சிப்பட்டிருக்கிறது. ஸோ அதையும் வந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விசேஷமாக எனக்கு தோன்றுறது. அண்ட் இதெல்லாம் சேர்ந்து வரைச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சந்தியா, எல்லாம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட அவருடைய மாணவிகள் கலந்து கொள்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் அவங்க பிளான் பண்ணி அதை வந்து கன்சீவ் பண்ணது, அதுக்கப்புறம் அதை கொரியோகிராஃப் பண்ணி அதை உருவாக்கி ட்ரெயின் பண்ணி, நாட் ஈஸி, அதை பண்ணியிருக்காங்க. அதனால் பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு சந்தியா அண்ட் ஆஃப்கோர்ஸ் ராஜி ஃபார் ஆல் திஸ் அண்ட் டு ஆல் யுவர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு என்னுடைய மனதார என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓவர் டு ராஜி. தேங்க்யூ லதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இவங்க வந்து ஒரு சம்மப் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேர் ராஜிராம். நான் ஒரு 25 வருஷமாக இங்கே சியாட்டிலில் இருக்கேன். எவரெட் ஸ்கூல்ஸில் நான் வந்து டீச்சராக இருக்கேன். ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கலை நிறைந்த குடும்பம். நான் பிறந்த இடமும் வாழ்க்கப்பட்ட இடமும். ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப மெனக்கடலை. என்னுடைய தாயார் காலஞ்சென்ற ஸ்ரீமதி பிரேமா ஹரிஹரன் பெரிய விதூஷி. அவங்க வந்து தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனோட மெயின் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் பாட்டு இயற்கையாகவே வந்தது. பார்த்தோன்னா என்னோட ஓரகத்தி தான். அவங்க வந்து சிஸ்டர்ன்லாம் ரொம்ப எல்லாருமே ஒரு கும்பிடுற ஒரு குரு அனிதா குஹா. ஸோ அதனால் எல்லாமே வந்தது. இவங்க சொன்ன மாதிரி சந்தியா வந்து யாரோ சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நாங்கள் எதேச்சியாக கனெக்ட் பண்ணி அவங்க எங்கள் வீட்டில் ஆரம்பிக்க சொன்னேன். அன்றைக்கி போட்ட விதை இன்றைக்கி ஒரு பெரிய ஆல விருட்சமாக இருக்குது. 80க்கு மேலே இருக்காங்க. நிறைய பேர் கற்றுக்குறாங்க. நிறைய பேரும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நான் பாட்டு எழுதி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரங்கேற்றத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. இதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சான்ஸ்கிரிட் ஆகட்டும், தமிழ்லே ஆகட்டும், பல பாடல்களை எழுதுகிற மாத்திரம் இல்லை, மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறது இல்லாதக்கு அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக உலக தமிழர்கள் அனைவரும் இந்த அழகான கல்ச்சரல் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள்.
ஐஸ்லாந்தில் நடனம் இருக்குமா? ஐஸ்லாந்தில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்தில் பலர் நினைத்தார்கள் இங்கு வந்து நடனக்கலை வர முடியுமா என்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் நடனக்கலையை மிளிர வைத்துள்ளார்கள் தமிழர்கள். இங்கே திருமதி பார்கவி அவர்கள், சந்தியா பார்கவி அவரும் அவருடைய கணவர் திரு பார்த்தசாரதி, இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு தமிழ் ஆர்வலரை சந்தித்தார். அவர்களும் வந்து நடனத்தில் மிகப்பெரிய ஒரு அருமையான கலை நுட்பமிக்க பல அரங்கேற்றங்களை நிகழ்த்தியவர். அவர்தான் ராஜிராம். அனிதா குஹா உலகம் புகழ்பெற்ற நடன கலைஞர். அவருடைய உறவினர் ராஜிராம் அவர்களும் பார்கவி அவர்களும், பார்கவி இந்த பரதநாட்டியாலியா இதற்காக ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியுடைய பதிவை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர்களோடு உரையாடி மகிழ்ந்த லதா சாம்பமூர்த்தி அவர்கள் அங்கிருக்கிற கலை நயமிக்க பலரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். வாழ்த்துகிறோம் இவர்களை. குறிப்பாக அந்த வளரும் இளம் தலைமுறையினர், இவர்களை நாம் கரவொலி எழுப்பி ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டிலிருந்து பாராட்டி மகிழ்கின்றோம். வாழ்க பரதக்கலை. சுவர்ண வீணா மண்டிதக मण्डितहस्ते सत्यलोकाश्रिते हसिते सुवर्ण वीणा मण्डितहस्ते सत्यलोकाश्रिते हसिते सहृदय निवास सुधा परिमळे सहृदय निवास सुधा परिमळे सर्वमङ्गल देहि माते सर्वमङ्गल देहि माते सुवर्ण वीणा मण्डितहस्ते सत्यलोकाश्रिते हसिते सहृदय निवास सुधा परिमळे सर्वमङ्गल देहि माते सरस्वती त्वं सत्यनिधि समस्त ज्ञान वारिधि सरस्वती त्वं सत्यनिधि ಭಾಗ್ಯದಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಡಲ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾರು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರಯುತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯೇ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರಯುತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯೇ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ
శ్రీరాధికన్యకపు శ్రీ మహాలక్ష్మికి నీరజాలయకు నీరాజనం శ్రీరాధికన్యకపు శ్రీ మహాలక్ష్మికి నీరజాలయకు నీరాజనం தமிழின் தொன்மை போல பரதநாட்டியத்தினுடைய தொன்மை அனைவரும் அறிந்ததுதான். இந்த பரதநாட்டியம் இவர்களுடைய நடனத்தை மட்டும் நாம் பார்த்து மகிழ்வது அல்ல, அதற்கு மேலும் என்ன, பரதநாட்டியம் என்பது மிகச்சிறந்த உடல் பயிற்சி. இதில் இரண்டு, ஒன்று மனவளம், இன்னொன்று உடல் நலம், இரண்டும் சேர்ந்து தானே பரதநாட்டியம். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த பரதநாட்டிய கலைஞருக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகின்றது, பார்க்கிறவருக்கு மகிழ்ச்சியையும் அவர்களுக்கான ஒரு புத்துணர்வையும் உண்டாக்குவது என்கின்ற போது உடல்நலம் சார்ந்த இந்த பயணக்கலை பரதக்கலை பல்வேறு நாட்டினர், குறிப்பாக அயல் நாட்டினர், நம்மெல்லாம் சொல்கின்றோம் இப்படிப்பட்ட யோகா பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, இத்தனை பயிற்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பயிற்சியும் கலந்தது சேர்ந்தது தானே பரதம். கண்ணசைவும், கையசைவும், விரலசைவும், காலசைவும், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் பயிற்சி தானே. அப்படிப்பட்ட இந்த புராதன கலையில் ஒரு உன்னதம் என்னவென்றால், நம்ம பொதுவாக சொல்லுவோம், அதாவது எத்தனை பாணிகள் இருக்கின்றன. பந்தநல்லூர் பாணி, தஞ்சை பாணி, வழுவூர் பாணி, காஞ்சி பாணி, மைசூர் பாணி என்று இந்த பரதநாட்டிய பாணிகளை பற்றி சொல்கின்ற போது இன்று பல இடங்களில், குறிப்பாக பல நாடுகளில் புதிதாக உருவாகிவிடுமோ இந்த பழமை மாறாமல் புதிய நுட்பங்களை, புதிய வடிவங்களை, புதிய கதை அம்சங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இனி வருங்காலத்தில் சியாட்டில் பாணி என்று இருக்கலாம், லண்டன் பாணி என்று இருக்கலாம், மிசிசாகா பாணி என்று இருக்கலாம், சிங்கப்பூர் பாணி என்று இருக்கலாம். காரணம், பழமை மாறாமல் இவர்கள் கொண்டு வருகின்ற அருமையான இந்த நடனம் என்பது உடற்பயிற்சியும் மன வளர்ச்சியும் தானே. தரி தரி தகின ஜம் ஜம் தை தாரி தரி தகின ஜம் தார தரி தரி தகின ஜம் தை தாரி தரி தகின ஜம் ஜம் தா தாரி தரி தகின ஜம் தார தரி தரி தகின ஜம் ஜம் தை தரி தரி தகின ஜம் தா தாரி தரி தகின ஜம் தார தரி தரி தகின ஜம் தை தாரி தகின தரி தகின தாரி தரி தக்குதரம் தாரி தரி தக்கின ஜம் தார தரி தரி தக்கின ஜம் தை தாரி தக்கின தரி தக்கின தாரி தரி தக்குதரம் தரிகணதும் 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 தா
என வேட அபார மகிமஸ்ரீ புரந்தர விட்டலன ಉಪಾಯದಿಂದಲೇ ನೆನೆ ಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವೇ ನೆನೆದರೆ ಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವು ರಂಗ. உலக மக்கள் அனைவரும் ஒருமித்து பயணிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் தமிழ் பாலம். தமிழ் பாலம் நிகழ்ச்சி உங்களுக்கு பெருமளவு மகிழ்ச்சியை தந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அயலகங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய இயல், இசை, நாடகம் சார்ந்த பதிவுகள், பல துறைகளில் நீங்கள் சாதித்துள்ள அந்த சாதனையினுடைய விளக்கங்கள் அத்தனையும் நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக பதிவு செய்து அனுப்பலாம். உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய கலைநுட்பமான வாழ்வியலை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்வதற்காகத்தான் இதோ உங்களுக்காக ஒரு பிரத்யேக மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது. submit.tamilpalam@gmail.com என்ற இந்த முகவரியில் எழுதுங்கள். நீங்களும் இணையலாம். வாழ்க தமிழ், வளர்க உங்கள் கலை.